அண்மைச் செய்தி. இயக்குனர் வேலு பிரபாகரன் காலமாகி இருக்கிறார். நாளை மனிதன், அதிசய மனிதன், கடவுள், புரட்சிக்காரன் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் வேலு பிரபாகரன். அவர் காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கொட்டிவாகத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவர் உயிர் பிரிந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வேலு பிரபாகரனின் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். தற்போது அவர் உடல்நிலையில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது? அவர் உயிர் எப்போது பிரிந்தது? அவரின் விவரங்கள் என்ன? அவரின் வயது என்ன? குறிப்பாக வணக்கம். தமிழ் சினிமா இயக்குனர் வேலு பிரபாகரன் இன்று உடல்நிலை குறைவால் காலை 5:30 மணி அளவில் காலமானார். அவருக்கு வயது 68. சில நாட்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தவர். ஈச்சர் உள்ள கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இன்று அவர் உயிர் காலையில் பிரிந்திருக்கிறது. இவர் கடந்த 1980ஆம் ஆண்டு வெளிவந்த இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்ற படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார். 1989 வெளிவந்த நாளை மனிதன் படத்தின் மூலம் இயக்குநராக அவதாரம் எடுத்தவர். அப்படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாம் பாகத்தில் அதிசய மனிதன் என்ற பெயரில் 1990 ஆண்டு எடுத்திருந்தார். அதற்கு பிறகு அருண் பாண்டியனை வைத்து கடவுள், நெப்போலியனை நடித்த சிவன், சத்யராஜின் புரட்சிக்காரன் போன்ற படங்களையும் இயக்கியிருந்தார். அதற்கு பிறகு நடிகராக, குணச்சித்திர நடிகராக நிறைய படங்களில் நடித்திருந்தார். 16, கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், கடவார், பிஸா 3, ரெய்டு, வெப்பம், கஜானா போன்ற படங்களில் நடித்திருந்தார். இயக்குனராக அவதாரம் எடுத்தாலும் நடிகராகவும் நிறைய படங்கள் நடித்திருந்தார். இவர் ஜெயாதேவி என்பவரை முதலில் திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு கடந்த 2017ஆம் ஆண்டு தன்னுடைய 60ஆம் வயதில் நடிகை ஷெர்லே தாஸ் என்பவரை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார். அப்பொழுது இவர் இரண்டாம் திருமணம் பெரும் பேசும் பொருளாக இருந்தது. நடிகை ஷெர்லே தாஸ் வேலு பிரபாகரன் உடன் காதல் காதல் என்ற திரைப்படத்தில் பணியாற்றினார். அவர் 60ஆம் வயதில் நடிகை இரண்டாம் செய்து கொண்டார் என்ற பெரும் பேசும் பொருளானது. இந்நிலையில் அவர் உடல்நிலை குறைவால் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.